வணக்கம் நண்பா. நீங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து மொபைல் மூலியமாவே ஆன்லைன்ல வந்து அட்ரஸை எப்படிப்பா சேஞ்ச் பண்றது அப்படின்ற விஷயத்த வந்து கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி உங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா UIDAI அப்படின்றத வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு uday.government.in அப்படின்ற சைட் வந்து அபிஷியலா வந்திருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு அந்த சைட்டுக்குள்ள போயிருங்க. அப்படி அந்த சைட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இப்ப நான் காட்டக்கூடிய பேஜ்ல வந்து ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து கீழே பாத்தீங்கன்னா அப்டேட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாதிரி அப்டேட் ஆதார் கார்டுல வந்து என்ன மாதிரி சர்வீஸ் வந்து இந்த வெப்சைட் மூலமா ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் காட்டுவாங்க. இந்த சைட் வந்து அபிஷியல் வெப்சைட்டா அப்படின்றத 2 டைம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சர்வீஸ் செக்ஷன்ல வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா 3வது ஸ்டெப்ல வந்து அப்டேட் ஆதார் கார்டு அட்ரஸ் அப்படின்றது இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா 4வது ஸ்டெப்ல வந்து லாகின் அப்படின்ற பட்டன் வந்துட்டு நீங்க அதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அண்ட் கேப்சா கோட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த 5வது ஸ்டெப்ல என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து திரும்ப சர்வீஸ் அப்படின்றது வந்துட்டு கீழே நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்க இந்த மாதிரி லாகின் பண்ணும்போது ஓடிபியும் வரும். ஸோ ஓடிபியை வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்புக்குள்ள போங்க. ஓகேவா? சோ இப்ப வந்து கீழே நிறைய ஆப்ஷன் வரும் இல்லையா, மேல சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி அப்டேட் ஆதார் கார்டு ஆன்லைன் அப்படின்றது காமிச்சிட்டு கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் மூலமா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் மாதிரியான விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்க படிச்சு பார்த்துட்டு அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காண்டி ஹவ் இட் ஒர்க்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க கீழே பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு அப்டேட் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் அப்படின்னு பல ஆப்ஷன் காட்டுவாங்க. இந்த கடைசி ஸ்டெப்ல வந்து இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நீங்க அட்ரஸ் தான் ஆதார் கார்டுல அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே வந்து அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் கார்டு ஆன்லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய பேஜ்ல வந்து மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் இப்போதைக்கு ஆதார் கார்டுல என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து மேல காமிப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு சில ஆப்ஷனோட உங்களுடைய அட்ரஸ், பின்கோட் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்க வந்து கரெக்டா பார்த்து ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த புது அட்ரஸை வந்து நீங்க அப்டேட் பண்ண போறீங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ண போறீங்க. ஸோ கரெக்டா பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஃபில் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து நீங்க வெரிஃபை பண்றதுக்கு ப்ரிவியூ பார்த்துக்கோங்க அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ நீங்க அது கரெக்டா தான் இருக்கு, நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா 3வது ஸ்டெப்ல வந்து இப்போதைக்கு நான் பேசிட்டு இருக்க டைம்ல வந்து இந்த uday.government.in அப்படின்ற அபிஷியல் சைட்ல வந்து ஆதார் கார்டு டீடைல்ஸ்ல வந்து அட்ரஸ் அப்டேட் பண்றதுக்கு 100 rupees இருக்கு இல்லையா, அதை வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஆதார் கார்டில் வந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணி அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணும்போது ஏதாவது டவுட் அண்ட் இஷ்யூ வந்தால் கூட கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.